Students, நம்ம previous classes-ல என்ன பார்த்தோம்னா trigonometric topic unit 3 recall session basic trigonometric identities அப்படின்னா sin square theta plus cos square theta equal to 1 cosecant square theta minus cot square theta equal to 1 secant square theta minus tan square theta equal to 1 இதெல்லாம் வந்து நம்ம basic identitiesல நம்ம பார்த்தது relationship between degree and radian measure அப்படின்னா என்னன்னா 1 radian equal to 180 degree by pi 1 degree equal to pi by 180 radian இது நம்ம பார்த்தோம். அதே போல trigonometric functions and their properties பார்த்தோம். trigonometric functions and their properties என்னன்னா அப்படின்னா trigonometric ratios of quadrantal angles, trigonometric function of real numbers, அதனுடைய sin of trigonometric function 90 plus theta 90 minus theta 180 minus theta 180 plus theta அதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா trigonometric identities பார்த்தோம். trigonometric identitiesனா என்ன? sum and difference of difference identities, அதான் compound angle formulas, compound angles formula. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ், ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ், ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போது டபுள் ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் வந்து மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ்னும் ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சப் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தது. இதை பேஸ் பண்ணி சில சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளாஸில் நம்ம ரிமைனிங் சம்ஸ் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி வீடியோவில். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது டுடே கண்டென்ட் எக்ஸாம்பிள் 3.32 prove that cos A into cos 2A into cos 2 square A into cos 2 cube A dot etc cos 2 power n minus 1 A equal to sin 2 power n A divided by 2 power n sin A. இப்போ LHS வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இது LHS ஃபுல்லாக எடுத்து எழுதியிருக்கிறேன். LHS equal to cos A cos 2A cos 2 square A cos 2 cube A dot etc cos 2 power n minus 1 A. இப்போ நான் என்ன செய்திருக்கிறேன் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே தான் எழுதியிருக்கிறேன். இதிலேருந்து இது வரைக்கும் அப்படியே எழுதியிருக்கிறேன். ஓகே, ஒரு 2 sin A-வால் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 sin A-வால் டிவைட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 sin A-வால் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 sin A-வால் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 2 sin A cos A அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? sin 2A ஃபார்முலான்னு தெரியும். sin 2A equal to 2 sin A cos A. அப்போ 2 sin A cos A பதிலாக நம்ம என்னென்னு எழுதலாம்? sin 2Aன்னு எழுதலாம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்போ 2 sin A cos A பதிலாக sin 2Aன்னு எழுதியிருக்கிறேன். இந்த 1/2 sin A அப்படியே எழுதிட்டேன். இப்போ இது ஃபுல்லாக இந்த ரெட் கலரில் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து sin 2A. ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே எழுதிடுறேன். இன்ட்டு cos 2A இன்ட்டு cos 2 square A dot etc cos 2 power n minus 1 A. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ இது 2 sin A cos A மாதிரி தான் இருக்குது. இங்கே A இங்கே A, அப்போனா sin 2Aன்னு எழுதலாம். இப்போ இங்கே 2A இங்கே 2A, அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஏன்னு வந்தால் 2Aன்னு போட்டிங்க, இங்கே 2Aன்னு வந்தால் இந்த ஏவுக்கு பதிலாக 2Aன்னு போட்டால் என்ன வரும்? sin 4Aன்னு வருமா? இங்கே 2 இருக்குது, அப்போ இங்கே 2 இல்லை. 2 இல்லாததுனால நம்ம என்ன செய்யணும்னா by 2. அப்போ sin 2A into cos 2Aவுக்கு sin 4A by 2. புரியுதுங்களா? பாருங்கள்,
2 sin a cos a னா sin 2a எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இந்த sin 2a cos 2a அதே 2 sin a cos a ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது இப்போ இங்கே ஏன்னு இருந்ததுனால sin 2a உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஐடென்டிட்டி. இப்போ இங்கே 2aன்னு இருக்கிறதுனால அப்போ என்ன வரும் 4a. இப்போ இங்கே 2 இருந்தது அப்படியே டைரெக்டாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். இங்கே 2 இல்லைன்றதுனால நம்ம என்ன செய்கிறோம் டிவைடட் பை 2 sin 4a ஈக்குவல் டு 2 sin 2a cos 2aன்னு வரும். அப்போ sin 4a by 2. ஓகே, இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடுறோம். 1 by 2 ஸ்கொயர் sin a. இப்போ இது sin 4a sin cos 4aன்னு வந்துருமா. sin 4a இப்போ இந்த 2 தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 ஸ்கொயர் எழுதிட்டேன். இப்போ sin 4a cos 4a. இந்த sin 4a cos 4a நம்ம என்னென்னு எழுதலாம், அதே sin 2a ஃபார்முலா தான். sin 2a ஈக்குவல் டு 2 sin a cos a. இப்போ ஏவுக்கு பதிலாக 4aன்னு இருக்குது. அப்போ ஏவுக்கு பதிலாக இங்கே 4aன்னு போட்டால் என்ன வரும், sin 2 into 4a ஈக்குவல் டு 2 sin 4a cos 4a. ஓகேவா. இப்போ 2 4 சாரி 8. அப்போ sin 8a ஈக்குவல் டு 2 sin 4a cos 4aன்னு வருமா. இப்போ இங்கே என்ன இருக்குது, sin 4a இன்ட்டு cos 4a மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்போ இதை நம்ம என்னென்னு எழுதலாம், sin 8a டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, sin 8a by 2ன்னு எழுதலாம். இதை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே எழுதிடுறேன். ஓகேவா. இந்த sin 4a cos 4aக்கு பதிலாக sin 8a by 2. அப்படியே அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே sin 8a இன்ட்டு cos 8aவுக்கு திரும்ப கண்டுபிடிக்கணும். அதே போல் கண்டுபிடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன வருது அப்படின்னா, இங்கே பாருங்கள் கீழே வந்து இப்போ 2 இன்ட்டு 2 ஸ்கொயர்னா 2 க்யூப்னு வரும். அப்போ இன்க்ரீஸ் ஆகினே போகுது. அப்போ 2 power n இன்ட்டு sin a டினாமினேட்டர் உனக்கு என்னன்றது தெரிஞ்சிச்சு. நியூமரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா sin 2a ஃபார்முலாவே பவரில் வந்து பார்த்திங்கன்னா n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா. அப்போ sin 2 power na டிவைடட் பை 2 power n sin a. இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஈக்குவல் டு RHS. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த கொஷின் வந்து cos a cos 2a cos 2 square a cos 2 cube a dot etc cos 2 power n minus 1a equal to sin 2 power n a divided by 2 power n into sin a அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து எழுதிட்டு ends proved-னு எழுதிடுங்க. பார்த்தீங்கன்னா cos a cos 2a ஒரு 2 sin a-வால் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 sin a-வால் டிவைட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 sin a cos a அப்படின்றது நமக்கு ஐடென்டிட்டி, டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. அப்போ 2 sin a cos a-னா sin 2a, sin 2a இன்ட்டு cos 2a-னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 2 sin a cos a ஃபார்முலாவில் வருது. அப்போது sin 4a by 2. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா sin 4a cos 4a அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அதே 2 sin a cos a ஃபார்முலா. அப்போது sin 8a cos 8aன்னு வரும். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 sin a cos a இங்கே இந்த 2 இல்லை இல்லையா, அதனால் இங்கே இருக்கிற இது இங்கே வந்ததுன்னா டிவைட் ஆகிடும். புரியுதுங்களா. இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணோம் நமக்கு அப்படின்னா sin 2 power n a divided by 2 power n into sin a நமக்கு கிடைக்கும். That is equal to RHS. We get the answer. Thank you.